சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு. எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி பெரியப்பா பெரியம்மா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பாய். இந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். போகலாமா? அப்புறம் நான் சொல்ல வந்தேன். இன்னும் சொல்ல வந்தீங்க மதுமிதா விஷ் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தீங்க. ஆமாம் ஆமாம் மறந்துடுவாங்க. சூரிய வீடியோ ஆன் பண்ணோன்னு கடற்கரை பேசுவாங்க. வீடியோ ஆன் பண்ணால் மறந்துடுவாங்க. மதுமிதாக்கு வந்துட்டு எல்லாருமே விஷ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கடைக்கு போகலாமா? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி மதுமிதா அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. நான் கோயிலுக்கு போயிருந்தேன், வடபழனி கோயிலுக்கு. சரி, கோயிலுக்கு போயிட்டு விஷ் பண்ணலாம் சொல்லிட்டு விஷ் பண்ணேன். அதையும் நிறைய பேர் பார்த்து விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி கோயிலுக்கு போனோம். ரொம்ப நாள் கழிச்சு நானும் ஒய்ஃபும் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம். சரி, முருகர் கோயிலுக்கு போயிட்டு தான் கொஞ்சம் தைரியமும் கிடைக்கும், மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் எந்த கோயில் வேணாலும் போடுங்க, ஆனால் முருகர் கோயில் போனால் ஒரு தைரியம் கிடைக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் வருது. ஒன்றும் கிடையாது. யார் ஃபோன் வந்துச்சு? நம்ம வடிவேல் சேகர், வடிவேல் மாதிரி இருப்பார் இல்லையா, நம்ம டம் ஜோக்கர் படத்தில் நடித்தவர். என் கூட எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, நகல் நட்சத்திரம். அவர் தான் ஃபோன் பண்ணியிருந்தார். அவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு டிஆர் சார் மாதிரி ட்ரெஸ் எனக்கு தேவைன்னு சொன்னேன். அதுக்கு நான் போய் பார்த்தேன். இன்றைக்கி வடபழனி கோயில் போயிட்டு இந்த கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் போனால் ஒன்றும் காணும், எல்லாம் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னார், வடபழனி கோயில் பேக் சைட்லேயே இருக்குது சொன்னார். நான் கவனிக்கலை, நேராக வந்துட்டு இப்போ தான் சொன்னார் ஃபோன் பண்ணி. நாளைக்கு போயிட்டு அது எவ்வளோ ஆகுன்னு தெரில, ஒரு 500 1000னா ஒரு 3-4 பாட்டு. என்ன ஆசை மைதிலி ஒரு சாங்கு, பல்ல இழிக்கிற ஒரு சாங்கு, அந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுருப்பார் டிஆர் சார். அந்த மாதிரி தச்சு வச்சுட்டு மேடை கச்சேரிகளில் மேடை நடன கலைஞர் கூட ஆடுறப்போ அது போட்டேன். எப்போவுமே பிளாக் தான் போட்டு டான்ஸ் ஆடுறேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நாங்கள் நம்ம தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தில் இருக்கும் தலைவர் செயலாளர் பொருளெல்லாம் சொன்னாங்க. சரி, அதையும் பண்ணிடலாமே. நீங்கள் அந்த ட்ரெஸ் போட்டு என்னை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாக இருப்பேன். அதுதான் போயிருந்தேன். சரி, எனக்கு தெரியல, நாளைக்கு போய் பார்க்கலாம். சரி, கீழே போகலாம் வாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம மதுமிதா விஷ் பண்ணதுக்கு. நான் என்னமோ சொல்லணும் தானே. ஆக்சுவலாக என்னது, இன்னும் நாங்கள் போகலாம் தான் பார்த்தோம். ஏன்னா கோயிலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அப்புறம் போக முடியாது இல்லையா. அதனால் தம்பி ஒரு வீட்டில் தனியாக இருக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லாட்டி வீட்டு நேராக போய்ட்டு விஷ் பண்ணியிருப்போம். அதான் போக முடியல. ரைட், ஓகே. சூரி, என்ன பண்ணுற? டான்ஸ் ஆடுறியா? பாட்டு பாடுறியா? என்ன பண்ணுற? காமி எப்படி நான் காமிக்க வை நான் பார்க்குறேன். சூரிய எழுதுறான் பாருங்க. தேவி அமலான்ற பேர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை எழுதி கொடுக்க சொன்னான். அமலான்னு எழுதிட்டேன். கமல் சாமி பேர் ஏதோ தட்டி எழுதுறப்போ. சரி, யார் கூப்பிடு யார்? பின்னு வேணுமான்னு கேட்குறான் அவனுக்கு. எங்கே பின்ன காமி உங்ககிட்ட இருக்கிறத? என் ஒய்ஃபுக்கு பின்னு வேணுமான்னு கேட்குறேன். எடுத்து விட காமி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பின்னு வச்சுட்டு இருக்கான். சரி ஓகே. என்ன பார், இன்றைக்கி மதுமிதாவுக்கு பர்த்டே. மதுமிதா பர்த்டே சொன்னியா? சொல்லு. யாருக்கு? சவுண்டா சொல்லு. ஹாப்பி டே. சரி ஓகே. என்ன பாரு. ரைட், ஓகே. நிறைய முடிவு இருந்துச்சு, கட் பண்ணோம். சரி, கடை போய்ட்டு வந்துட்டேன். போய்ட்டு வந்துட்டா கடைக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கி வந்துடுறேன். இந்த கடைக்கு போய்ட்டு வந்துடுறோம். போகலாமா? அப்புறம் நான் சொல்ல வந்தேன். இன்னும் சொல்ல வந்தீங்க மதுமிதா விஷ் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தீங்க. ஆமாம் மறந்துடுவாங்க. சூரிய வீடியோ ஆன் பண்ணோன்னு கடற்கரை பேசுவாங்க. வீடியோ ஆன் பண்ணால் மறந்துடுவாங்க. மதுமிதாக்கு எல்லாருமே விஷ் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கடை போகலாமா? என்னன்னா என்னை வீடியோ ஆன் பண்ணால் பேச மறந்துடுறேன்றாங்க. சூரிய எப்படி பேசுகிறான் பாருங்கள். நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? கண்டினியூவாக பேசுகிறான். சூரிய கடை போய்ட்டு வந்துடுறேன்னா சூரிய பேச மாட்டேன். போனவா சூரிய போகலாம். அண்ணன் அண்ணக்கம் நாளைக்கு பாப்பா
அப்பா அம்மா நாளைக்கு நிதைக்கு காப்பி நான் சாப்பாடு தோசை ஏற்றி நான் சாப்பாடு சொல்லுங்க சரிங்களா? நான் வந்து காப்பி கேமரா ஆன் பண்ணி இப்படின்றேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டா அப்பா அம்மா நீ சொல்கிறல்ல, ஆனால் பவானி சொல்ல தெரியல. நான் இட்லி வீடு இட்லி சாப்பாடு தோசை சூரி பேசுகிறான், பவானி பேச தெரியல. கண்ணன் போத்தன் மொழி போத்தன் பவானி பேசுவோம், நல்லா பேசுவோம். பவனி போத்தன் சரி சரி. பவானி பேச தெரியல. பேச சார் சொல்லிக் கொடுக்குறியா? வணக்கம் சொல்லணும், டீ காஃபி சொல்லு சார். கூப்பிட்டா மாய் சொல்லி எப்படி பேச சொல்லி தெரியா? சொல்லி தெரியா? சூரி பேச கூட பவானி பேச மாட்டேங்குது இல்லை? அப்புறம் யாருக்கு மூளை இருக்கு? சந்தோஷம் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு மருந்துல பர்த்டே சொல்லு. பா மத்தம் தாப்பேட்ட கோடு கேக் கோடு மதுமிதா கேக் கேட்கறான், பாவமா கேட்கறான். கேக் கொடுன்னு பாவமா கேட்கறான். சூர்யாகிட்ட எதையும் கேட்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் கேக் கேட்டிருக்காங்க. பின்னாடி வாங்கி கேட்பாங்க. ஓகேவா? சரி, இங்கே பாருங்க, உங்க கொடுக்காம சாப்பிட்டான். ஐயோ சாந்தி நீயே கொடுக்காம சாப்பிட்டேன். சரி பாருங்க, ஐயோ வாங்கி சொல்லு. தக்க துண்டுங்க வாங்க பாய் சீக்கா பா பாய் கிம்பா சாந்தி தைய சாமி கடமை தீனம் தந்த கடமை தாய் இன்னைக்கு வடபழனி கோயிலில் என்னன்னா சொல்லாமல் தெரியல. சரி வேணா வச்சுருங்க. வரிசை நல்லா கிடச்சிது. என்ன சொல்கிறது, நம்ம சேனல் அதெல்லாம் சொல்ல நல்லா இருக்காது. அப்புறம் விடுங்க. இன்னைக்கு அடையாளம் ஹோட்டலில் போயிட்டு மதியானம் சாப்பிட்டு இவங்க சாம்பார் சாதம் கட்டு வந்தாச்சு. 160 ரூபா சாப்பாடு. 160 320 தானே, 336 ரூபா. ஜிஎஸ்டி எஸ்எஸ்டிலாம் போட்டு டேக்ஸ்லாம் போட்டாங்க. சாப்பாடு ஓஹோன்னெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்துச்சு. ஒன்றும் அங்கே சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறது, ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டா அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை, சுமாராக இருக்குது. இப்போ ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. பட் 120 ரொம்ப காஸ்ட்லி தான். அப்போ சென்னையில் வந்து நல்ல ஹோட்டலில் சாப்பாடு 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா. இது கொஞ்சம் ஏசியால் 160 ரூபா வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோவிலுக்கு கொண்டு செய் அந்த மழை செய் மீ அந்த மழை செய் காயம். கோவிலுக்கு கொண்டு மீ செய் அம்மா. ஓ சரி 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 சரி, ஒரு நிமிஷம். அப்பா தப்பா நேத்தம் என்னது எப்படி மீன் இப்படி நின்றுதான்? சரி, குட் நைட். மேலே போயிட்டு வருதா? சாப்பாடு போட்டேன், மேலே போயிட்டு வரேன். குட் நைட். ஒன்று ஐயோ தொட்டு எப்படி இருக்குது, உபதி இருக்குது. வேணாம் வேணாம், இன்றைக்கி வேணாம் எப்பா வேணாம். கை அழுக்கா இருக்குது, மீன்லாம் க்ளீன் பண்ணல, வேணாம். நாளைக்கு போச்சுங்க. பொத்து பொத்து முட்டுப்போ பொத்து பொத்து முண்டுப்போ 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 பொத்து பொத்து முண்டுப்போ
யாரும் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. பொத்தி பொத்தி மல்லிப்புனா இந்த வீடியோ பிடிச்சவங்க மட்டும்தான் லைக் பண்ணி பார்க்குறாங்க. குட் நைட். நாளை நல்லா பார்க்க கப்பா